தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற தமிழ் முதல் தாள் தேர்வில் கேள்விகள் எளிமையாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளின் துவக்கமாக இன்று தமிழ் முதல் தாள் தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 12,187 பள்ளிகளைச் சேர்ந்த 9,94,167 மாணவர்கள் எழுதினர். தேர்வெழுத வந்த மாணவர்கள் சோதனைக்கு பின்னரே தேர்வெழுதும் அறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். இன்று துவங்கிய தேர்வு வரும் 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. SSLC தேர்விற்காக தமிழகம் முழுவதும் 3,371 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மாணவர்கள் காப்பியடிப்பதை தடுக்கும் வகையில் மாவட்ட கல்வி அதிகாரிகள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் அடங்கிய பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னையில் மட்டும் 571 பள்ளிகளைச் சேர்ந்த 51,658 மாணவ மாணவியர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதினர். இன்னைக்கு தமிழ் எக்ஸாமு 1 மார்க் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு, 2 மார்க் எல்லாம் ஈஸியாக இருந்துச்சு, எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. எக்ஸாம் ஈஸியாக தான் இருந்துச்சு, எந்த கஷ்டமும் இல்லை. இதில் நாங்கள் படித்தது மட்டும் தான் வந்துச்சு, படிக்காதது எதுவும் வரல. 5 மார்க்லாம் ஓரளவு கேட்கல, செம்ம ஈஸியாக கேட்டிருந்தாங்க. எல்லாம் புக் பேக்கில் தான் கேட்டிருந்தாங்க, எதுவும் ஓரளாவே கேட்கல. பிக் கொஷின் கூட கைடு பின்னாடி வந்து பிக் கொஷின் தந்திருந்தாங்க. அந்த பிக் கொஷின் தான் நானே படிச்சிருந்தேன். அந்த பிக் கொஷின் தான் நாளே கேட்டிருந்தாங்க. அந்த பிக் கொஷின் நான் அட்டன் பண்ணிட்டேன். செம்ம இது வரும் 99 வந்து சென்டம் அடிச்சிடலாம். நாங்கள் இவ்வளோ ஈஸியாக வரும் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, செம்ம ஜாலியாக இருக்குது, சந்தோஷமா இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. மார்க் 90க்கு மேலே வந்துடும், செம்ம ஜாலி. எக்ஸாம் ஈஸியாக வந்துச்சு. கொஷின் பேப்பர் பார்த்தோன்னே என்ஜாயாக இருந்துச்சு, செம்ம ஈஸியாக வந்துச்சு கொஷின் பேப்பர். இன்றைக்கி தமிழ்லாம் நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு படித்தோம். ஈஸியான பேப்பர் தான் வந்தது. எப்போவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் வந்தது. இந்த தடவை ஈஸியாக இருந்தது பேப்பர். எக்ஸ்பெக்ட் பண்ண விட ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது பேப்பர். கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு எக்ஸாம் ஹாலில் போகும்போது. அப்புறம் எழுதும் போது எல்லா எக்ஸாமும் எழுதுகிற மாதிரி தான் இருந்துச்சு, ஈஸியாக தான் இருந்துச்சு இன்றைக்கி எக்ஸாம். இன்றைக்கி நாங்கள் எழுதின பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பேப்பர் வந்துச்சு. பயப்படலாம் தேவையில்ல. நாங்கள் நம்புகிறோம் எல்லா எக்ஸாம் ஈஸியாக வரும்.